கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் தொடர்பான போலீஸ் விசாரணையை உரிய முறையிலும் விரைவாகவும் முன்னெடுப்பது தொடர்பில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொட்டாஞ்சேனை சிறுமியின் மரணம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போலீஸ் குழு மற்றும் சிறுமியின் பெற்றோருடனான சந்திப்பொன்று பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்று இடம்பெற்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்பில் இடம்பெற்ற சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற முறையான மற்றும் மிக விரைவான விசாரணையை நடத்துமாறு பிரதமர் போலீஸ் விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் பதிவான சந்தர்ப்பத்தில் இருந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் முறையாக இடம்பெற்றனவா என்பது குறித்து கல்வி அமைச்சின் மூலம் உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அவர்களிடம் இதன்போது தெரிவித்துள்ளதாக பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான சம்பவங்கள் குறித்து தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு மிகவும் பலவீனமான நிலையில் உள்ளதாக பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். துஷ்பிரயோகத்திற்கு ஆளான பிள்ளைக்கு நேர்மறையான பதில் வழங்கப்படுவதில்லை என்பதும் அவதானிக்கப்பட்டுள்ளமையினால் இந்த பொறிமுறையை கண்காணித்து அதை நெறிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சிறுவர் நல மருத்துவ நிபுணர் வைத்தியர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் 3 பேர் கொண்ட குழு பிரதமரினால் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை குறித்த மாணவி ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டதாக மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய கடந்த ஜனவரி 8ஆம் தேதி சந்தேக நபரான ஆசிரியர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கு மீண்டும் எதிர்வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேவேளை கொழும்பு கொட்டாஞ்சேனியைச் சேர்ந்த 15 வயதான மாணவியொருவர் கட்டடம் ஒன்றிலிருந்து வீழ்ந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொட்டாஞ்சேனி மற்றும் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையங்களில் இருந்து சம்பவம் தொடர்பான அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேல் நீதிமன்ற நீதிபதி பிரீத்தி இனோகா ரணசிங்க தெரிவித்தார். துஷ்பிரயோகம் தொடர்பில் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிபர் அல்லது ஆசிரியர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் இறுதி தீர்ப்பு வரும் வரை அவர்கள் பிள்ளைகளுடன் இணைந்து பணியாற்றுவதை தடுக்கவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.